ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவருக்கு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பிளான்? பிளான் வந்து டின்னர் போறோம் எல்லாரும். ஸோ போயிட்டு அந்த இடம் என்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா வந்துட்டோம். ஆனா எங்க வந்திருக்கோம்னு சொல்லவே மாட்டீங்களே. ஓகே, ஓ லிஃப்ட்ல தான் பார்பிக்யூவா? அஜோ எனக்கு தான் பர்த்டே இன்னைக்கு. ஹாய் அண்ணா. நான் வந்து இப்போ இங்கே உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஷ்ஷஸ், டெசர்ட், ஐஸ்கிரீம் அதெல்லாம் அந்த செக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்புறமா வந்து லைவ் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நம்ம அங்கே என்ன கேட்குறோமோ அப்போ அவங்க டேரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் நம்மளோட சீட்டிங் கிட்ட வந்தாச்சு. நம்ம சீட்டிங் பக்கத்துலேயே டெசர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு சீரியஸாக. அப்புறம் நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டு எல்லோரும் பிளேஸில் இந்த பிளேஸ் எனக்கு, அந்த பிளேஸ் உனக்குன்னு அப்படியே செட்டில் ஆகிட்டோம். இந்த குட்டி வாண்டு பையன்தான் நான் உள்ளே மட்டும்தான் உட்காருவேன், அம்மா கூட தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அங்கேயும் அவனை உட்கார வச்சாச்சு. ரொம்ப கோல்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது. இந்த ஒரு எலி கத்திக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் எங்களுக்கு எங்கள் டேபிளில் பார்பிக்யூ செட்டப் வச்சுட்டாங்க. கரெக்டாக எனக்கு அப்படியே வாட்டமாக இருக்க மாதிரி என் கைக்கு நேராக வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் மம்மி, அக்கா, ஜோன்னா இருக்க சைட்லேயுமே வந்து ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அது அவங்க லிட் பண்ணதுக்கப்புறம் செம்ம, அங்கே சுற்றி நல்லா சூடாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஸ்டார்டருக்கு வந்து பானிபூரி தந்துருந்தாங்க. சம்திங் 10 பானிபூரி இருக்கும் ஒரு செட்டில். ஸோ அது மாதிரி 2 செட்ஸ் தந்துருந்தாங்க. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பூரி செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. மெயினாக நமக்கெல்லாம் பானிபூரி சாப்பிட்றது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன? நம்ம தான் சேலஞ்சே பண்ணியிருக்கோமே நம்ம சேனலில். இந்த வாண்டு பையனும் நல்லாயிருக்குன்னு சொன்னான் பானிபூரி. டிங் டிங் தலையாட்டினா. பானிபூரிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கிரில்டு பைனாப்பிள் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தவிர எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் பிடிக்கல. நான் வந்து அப்படியே எங்கள் டேடிக்கிட்ட கொடுத்துட்டேன். என்னை தவிர எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஃப்ரைட் கார்ன் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. யாஷ் அதிகமாக அதுதான் சாப்பிட்டான். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ வித் மயனஸ், ஸ்பைஸ்டு மயனஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலில் தான் இருந்துச்சு. ஸ்பைசஸ்லாம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாசேஜ், சிக்கன் சாசேஜ் வச்சாங்க. சிக்கன் ஸ்க்ரூவர்ஸ்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி நிறைய டைம் வீட்டில் செய்வேன். எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இதான் செஞ்சிட்ருப்பேன். அதனால் ஜூஸியாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. கடிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் இங்கே வந்ததுலேயே, இதுவும் எனக்கு அந்த சிக்கன் பார்பிக்யூ, இது 2 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இது முடித்த உடனே நெக்ஸ்ட் நம்மளுக்கு லைன் பை லைனாக சிக்கன், ஃபிஷ் அண்ட் ப்ரான் பார்பிக்யூ செட்டப் பண்ணிட்டாங்க. இது வந்து 95% வந்து உங்களுக்கு குக் ஆகிருக்கும். அது இல்லாமல் இதில் எடுத்துன்னு வந்து வைக்கும் போது, இந்த பார்பிக்யூ செட்டப்பில் வைக்கும் போது 5% குக் ஆகிடும். ப்ளஸ் சூடாக ஹீட்டோடு இருக்கும். அதனால தான் இந்த செட்டப் இவங்க டேபிள்லேயே பண்ணிடுறாங்க. எல்லோரும் லைனாக எடுத்து சாப்பிட்டு எல்லாருக்கிட்டே ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தேன், எப்படி இருக்குன்னு. எல்லோரையும் வீடியோ எடுத்துகிட்டு கேட்டுட்டு அப்புறமா தான் நான் சாப்பிட்டேன். இப்போ மம்மிக்கிட்ட, நெக்ஸ்ட்டு பிரியாக்கா கிட்டேயும் கேட்டிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாக்கா, ஜோன்னா அவங்கக்கிட்டலாம் 2 பேரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.
இந்த குட்டி வாண்டுக்கு வந்து ப்ரான்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னான். அவன் அதிகமாக ப்ரான்ஸ் தான் சாப்பிட்டான். அவனும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தான். அண்ட் எனக்கு வாட்டமாக இருந்துச்சு, என் கைக்கிட்டே இருந்துச்சு. நான் தேவைங்கிறப்ப எடுத்து எடுத்து சாப்பிட்லாம். ப்ளஸ் நம்ம கேட்க அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அன்லிமிட்டட். அது எம்டியாக நம்ம கேட்டோம் அப்படின்னா ரீஃபில் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் அப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எனக்கு இதில் இந்த 3ல் ப்ரான், ஃபிஷ் அண்டு சிக்கனில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போன்னு இல்லை, எனக்கு எப்போவுமே சிக்கன் தான் பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்மோக்கி எஃபெக்டோட சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் இதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். இது வெஜ்ஜுக்கா, ஐ மீன் காலிஃப்ளவர் மஷ்ரூம். அக்கா இது ஃபுல்லாக வெஜ்ஜு தான்க்கா, இந்த ரோவே வெஜ் தான்க்கா. தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் ரைஸ், அது எக் ரைஸ். பாயா சோப்பா வெஜ்ஜு, இது வெஜ்ஜு அது நான்வெஜ்ஜு. என்னது ஆயாரா? என்னது பாயா? ஏய் நான் பாஸ்தா வாங்க போகிறேன். லைவ் கவுண்டரில் தான் வாங்கிக்கலாம். மெயின் கோர்ஸ் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். இப்போது டெசர்ட்டுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம தானேக்கா? Thank you. ஓகே, அடுத்து கேக். அந்த கேக் பீஸ் 2 இங்கே இருக்கு. அது சேம் தான், அது வேணாம். சரி ஓகே வைங்க, ஒன்று போதும். ஏ சவுண்டா பாடுறா, சவுண்டா பாடு. அப்பா கிஸ் குத்துறா, அச்சா கிஸ் குத்துறா. ரெடியா? கேக் கட் பண்ணலாமா? கிஃப்ட் கொடுக்க முடியல. என்ன பாட்டு? Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you.
இதுக்கு மேலே நான் ஆடியோ கட் பண்ணிட்டேன். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து உன்னாலே என்ன சாங் ஓடுது. அப்புறம் வந்து அதை நம்ம போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் ஆகிடும். அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அழகாக எல்லோரும் மாறி மாறி அண்ணா கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். யாஷ் மொத்த கேக்கையும் வந்து ஸ்மாஷ் பண்ணுற பிளானில் இருந்தான். ஆனால் அது நடக்கலை. கடைசியில் அவனை எப்படியும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஜெனிலியா, மம்மி, நான், டேடி எல்லாருமே அண்ணா கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். ஜாலியாக போச்சு அந்த டே. ஓகே ஓகே. ஃபைனலி முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 11:35. செம்ம தூக்கம் வருது. நாளைக்கு ஆஃபீஸ் வேறு இருக்குது எனக்கு. ஆனால் தூக்கம் வருது. இப்போ இந்த எலியை வந்து என்ன பண்ணுறாங்க, டேடி அப்படியே இருங்க. ஃப்ரெண்ட்ல வர அவன் மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கலாம் இருங்க. பண்ணுறா ஏ ஹாய் சொல்கிறா. ஜாக்கோட காஸ்டியூமாடா இது? யாஷ், இது ஜாக்கோட காஸ்டியூமாடா? அப்போ ரோஸ் எங்கடா? ரோஸ் எங்க? ரோஸ் காணுமா? லவ் யூ. ஏ யாஷ், இரி யாஷ், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? அப்படியா? உங்க ஹீரோயின் யாரு? சரி, ஐ லவ் யூ யாஷ். பர்த்டே பார்ட்டி நல்லா முடிஞ்சுது. நல்லா சாப்பிட்டோம். இப்போ தூங்க போகிறோம். குட் நைட். பாய் யாஷ். பாய் சொல்கிறேன் எல்லாருக்கும். See you on next video. Good night. Love you.